ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் ஸ்பெஷல். ஓட்ஸ் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா ஒரு காரம், ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஸ்நாக் வெரைட்டியில் சேர்ந்தது. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்து விடலாம், சாயங்கால நேரத்தில் வந்தால் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக தான் இருக்கும். பொதுவாகவே நம்ம அந்த மாதிரி உணவு வகைகளாக தான் பார்த்துட்டு வரோம். முதல்ல முக்கியமாக பார்த்திங்கன்னா எளிதாக செய்யக்கூடியது. ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஓட்ஸ் அண்ட் டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழ பால்ஸ். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான
ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி டேட்ஸ் கூட வேணும்னா நீங்கள் அது நிறையா சேர்த்துக்கோங்க. ஓட்ஸ் பேரிச்சம்பழ பால்ஸ் தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டோங்க நம்ம. இதில் வந்து நீங்கள் நிறைய வேரியேஷன் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி எது உங்களுக்கு கூட வேணுமோ அதை கூட போட்டுட்டு மற்றதை குறைச்சிக்கோங்க. இப்போ இது கூட வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து நீங்கள் அந்த மாவை அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லை பாதாம் பவுடர் வேணும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். பொடிச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுத்து அதோட சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் இதை பண்ணலாங்க. அதே மாதிரி மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பொடிக்கு பதிலாக வெறும் சீரக மிட்டாயோ இல்லை ஜெம்ஸு இல்லைனா அந்த சாக்லேட் சிப்ஸு, சாக்லேட் சேமியா, நிறைய வெரைட்டிஸ் இப்போ வருது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் நல்லா ரோல் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் கடையில் விற்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்காம நம்மளே வீட்டில் சிம்பிளாக, அதுவும் ஆரோக்கியமானது ஒன்று. கண்டிப்பாக ஓட்ஸில் நிறைய சத்து இருக்குது, ஃபைபர் சத்து இருக்குது. பேரிச்சம்பழத்தில் எல்லாருக்கும் தெரியும் அயன் நிறைய. அதே மாதிரி தேனும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. குறிப்பாக வந்து இந்த வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல ஒரு சிம்பிளாக ஓட்ஸ் பேரிச்சம்பழ பால்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் வச்சு ஒரு காராச்சேவ். இந்த ஓட்ஸ் காராச்சேவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஈஸியாக டேட்ஸும் ஓட்ஸும் வச்சு ஒரு பால் மாதிரி பண்ணணும். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது ஓட்ஸ் வச்சு ஒரு காரம், அதாவது ஓட்ஸில் காராச்சேவ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓட்ஸ் காராச்சேவ்னால் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. நம்ம எப்போவும் காராச்சேவ் பண்ணுற மாதிரி கடலை மாவு அரிசி மாவு தான். ஆனால் அதை அளவை குறைச்சிட்டு ஓட்ஸ் அளவை நம்ம வந்து கூட்டிக்க போகிறோம். இதான் ஓட்ஸு கஞ்சி அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் இதுவும் ஒரு வெரைட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஓட்ஸ் காராச்சேவ். ஸோ இப்போ ஓட்ஸ் காராச்சேவ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஓட்ஸ் 1 கப், கடலை மாவு 1/2 கப், அரிசி மாவு 1/4 கப், மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ ஓட்ஸ் காராச்சேவ் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி பலகாரம் செய்கிறதா இருந்தாலோ என்ன செய்கிறதா இருந்தாலும் இந்த குறிப்பாக இந்த கோதுமை ஆகட்டும், இந்த ஓட்ஸ், அதெல்லாம் வந்து அதில் ஒரு சின்ன வழுவழுப்பு தன்மை இருக்கும். அது போகிறதுக்காக தான் வந்து நம்ம அதை நல்ல வானிலையில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம், கோதுமையில் இடியாப்பம் புட்டெல்லாம் பண்ணும்போது கோதுமையவே வறுத்து அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம மாவாக்கணும். அதே மாதிரி இப்போ ஓட்ஸையும் வந்து நீங்கள் நல்லா வெறும் வானிலையில் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை பவுடர் பண்ணிவிட்டு அது கூட நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துட்டு தான் நம்ம காராச்சேவ் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல ஓட்ஸை வெறும் வானிலையில் வறுத்துக்குவோம். நம்ம வானிலை சூடானவுடனே ஓட்ஸ் போட்டுக்கோங்க. நல்ல இது கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நீங்கள் பொதுவாக வந்து ஓட்ஸை வந்து உங்கள் உணவில் வந்து கஞ்சியாவோ எப்படியாவது சேர்க்கும் போது கண்டிப்பாக வெறும் ஓட்ஸ் மட்டும் எடுக்காதீங்க. அது கூட வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது பாதாம், முந்திரி, திராட்சை அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா பழங்களை கட் பண்ணி போட்டு அதோடு சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்து உப்புமாவோ இல்லை அந்த மாதிரி ஒரு பிசிபெலாபாத் மாதிரி இந்த ஓட்ஸை கூட நீங்கள் செய்யலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற சத்துக்கள், காய்கறி பழங்களில் இருக்க சத்துக்களும் சேரும். நீங்கள் வெறும் ஓட்ஸ் மட்டும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அது பசியே தாங்கிறதில்ல, ரொம்ப சீக்கிரம் பசி எடுத்துரும். அப்படி அந்த இல்லை இதெல்லாம் காய்கறிலாம் சேர்க்க எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் சத்து மாவு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சத்து மாவும் இந்த ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சும் போது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள்.
அப்போ அது வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பசி நல்லா தாங்கும். ஒரு டயட் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதே மாதிரியே நீங்கள் சாப்பிட்லாம். ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நார்ச்சத்து, அது எல்லாருக்குமே தெரிஞ்சாதான். நல்லா கொலஸ்ட்ரால் அதெல்லாம் குறைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய எடுத்துக்கிறோம் நம்ம உணவில். நீங்கள் எடுக்கும்போது எப்போவுமே வந்து வெறும் தனியாக மட்டும் எடுக்காதீங்க, ஏதாவது கூட அது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதனோட முழுமையான குணங்கள் கிடைக்கும். அது நல்லா ஓட்ஸ் வறுத்தாச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்மளுடைய ஓட்ஸ் வந்து வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டுக்கோங்க. இதை நம்ம மாவாக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 2-3 டிப்ஸு சொல்கிறேன். ஓட்ஸ் இப்போ காராச்சேவி இன்றைக்கி நம்ம பண்ணுறோம், எப்படின்ட்டு பார்க்க போகிறீங்க நீங்கள். இதே மாதிரி ஓட்ஸை வறுத்துட்டு நீங்கள் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவும் உளுந்த மாவும் வறுத்து சேர்த்திங்கன்னா முறுக்கு புழியலாம் இதிலே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் கடலை மாவு அரிசி மாவு மட்டும் சேர்த்து ரிப்பன் பக்கோடா போடலாம். இன்றைக்கி நம்ம வந்து காராச்சேவியில் மிளகு பொடி போடுறோம். மிளகுக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை ஓமம் வந்து நல்லா பொடி பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இந்த ஓட்ஸ் வச்சும் நிறைய பலகாரங்கள் பண்ண முடியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஓட்ஸை நான் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே நம்மளுடைய சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட்ஸ் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும். இப்போ நம்மளுடைய அச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம ரிப்பன் பக்கோடா போடக்கூடிய அச்சு. இல்லை நீங்கள் வந்து அதுக்குன்னு தனி கட்டை இருக்குது, அந்த கட்டை வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி
3 ஓட்டை இருக்கிறதோ இல்லை 1 ஓட்டை இருக்கிறதோ எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இது குழலுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் நம்ம. ஓட்ஸ் காராச்சேவும் தயாராகிடுச்சு. நான் முதலே சொன்ன மாதிரி ஓட்ஸ் வந்து நிறைய தண்ணி இழுக்கும். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் அந்த நம்ம குழல் அந்த அச்சுக்குள்ளே போடும்போது கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த மாவை லேசாக இன்னும் கொஞ்சம் லூஸ் மாதிரி ஏதாவது லூஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போட்டு பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்காது, புழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்க்காமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் மாவு, அப்போ புழியும் போது கை வந்து வலிக்கும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா இது நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அப்படியே இழுத்துரும் கொஞ்சம் நேரத்தில். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி போடும்போதும் பிசைஞ்சுக்கோங்க மாவை. ஸோ இப்போ ஓட்ஸ் காராச்சேவும் தயாராகிடுச்சு. அதுவும் மிளகு போட்டு பண்ணியிருக்கிறோம். இந்த குளிர்காலத்துக்கு மழைக்காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்நாக்காகவும் கொடுத்து விடலாம், டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஐட்டம் வீட்டிலையே நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது, நம்மளுக்கும் வீட்டில் செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியும் இருக்கும். இப்போ இது ரெண்டும் எப்படி செய்கிறது நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்த்தது ஓட்ஸ் பேரிச்சம்பழ பால்ஸ். முதல்ல வெறும் வாணலியில் ஓட்ஸை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து ஆற விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நல்லா பொடியாக நறுக்குன பேரிச்சம்பழம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த வறுத்து ஆற வச்சுருக்க ஓட்ஸையும் சேர்த்து நல்லா ஒரு சுற்றிக்கோங்க. இப்போ அது ரெண்டும் சேர்ந்து பிளெண்ட் ஆகி ஒரு பவுடர் ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூட தேவையான அளவு தேன், டேட் சிரப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுங்க. இப்போ இந்த உருட்டி வச்ச உருண்டை எடுத்து தேங்காய் பொடியில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீரக மிட்டாய் சேர்த்து நல்லா ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுடைய ஓட்ஸ் பேரிச்சம்பழ பால்ஸ் தயார்.
ஓட்ஸ் காராச்சேவ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வாணலியை சூடு பண்ணிவிட்டு அதில் ஓட்ஸை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து ஆற விட்டுக்கோங்க. இப்போ அந்த ஆறின ஓட்ஸை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் பவுடர் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் சூடான எண்ணெயை தூக்கி அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா பிசைறிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ உங்களுடைய மாவு தயாராகிடுச்சு. நம்மளோட காராச்சேவ் அச்சு போட்டு முறுக்கு குழாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து அந்த அச்சில் போட்டு நீங்கள் ஒரு சூடான எண்ணெயில் புழிஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுடைய ஓட்ஸ் காராச்சேவ் தயார். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய 2 ஸ்நாக் ஐட்டம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக அதை எல்லோரும் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு, குறிப்பாக இன்றைக்கி வந்து ஓட்ஸ் நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் அதிலே வித்தியாசமான உணவுகள்லாம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிறப்பழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.